வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற வானிலையால் நாட்டின் பல பகுதிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் பதுளையில் பல்வேறு பகுதிகளிலும் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்திருக்கின்றது. இனி விரிவான செய்திகள். பதுளை மாவட்டத்தில் மண் சரிவினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. அது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். 26 டிசம்பர் மாதம் 2004ஆம் ஆண்டு. இந்த திகதி அனைவராலும் மறக்க முடியாத ஒரு தினமாகும். கடந்த 2004ஆம் ஆண்டு இன்று போன்றதொரு நாள் உதயமானது. வழமை போல மக்கள் தமது நாளாந்த கடமைகளை ஆரம்பிக்க ஆயத்தமான பொழுதுகள் அவை. அந்த சில நிமிடங்கள் இற்றை வரை உலக மக்களால் மறக்க முடியாத ஒன்றாகவும் மனதில் மாறாத வடுக்களை விட்டுச் சென்ற நொடிகளாகவும் அமைந்தன. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி உலகெங்கிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்ட போதிலும் மறுநாள் உலகமே சோக கடலில் மூழ்கடிக்கப்பட்டது. டிசம்பர் 26 முழு பூரணை தினம். இந்தோனேஷியா சுமாத்ரா தீவுகளில் ஏற்பட்ட அதிர்வுகளின் எதிரலை ஆழிப்பேரலையாக உருவெடுத்தது. இந்தோனேஷியா, தாய்லாந்து, இந்தியா, இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளின் கரையோர மாவட்டங்கள் அன்றைய தினம் சில மணித்தியாலங்களுக்குள் கடல் நீரினால் மூழ்கடிக்கப்பட்டன. இலங்கை நேரப்படி காலை 6:58 ஆழிப்பேரலை நாட்டின் வடக்கு, கிழக்கு உள்ளிட்ட அனைத்து கரையோர மாவட்டங்களையும் சூழ்ந்தது. சுனாமி என்ற பெயரில் உருவெடுத்த ஆழிப்பேரலை நாட்டுக்குள் புகுந்து சில நொடிகளில் அனைத்து நடவடிக்கைகளையும் ஸ்தம்பிதமடைய செய்தது. சுனாமி ஏற்பட்டு சில நிமிடங்களில் மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் கடல் நீர் நகரங்களுக்குள் புகுந்தது. நாட்டில் ஏற்பட்ட மிக பாரிய ரயில் விபத்து அன்றைய தினம் பதிவாகியது. மெரதானையில் இருந்து சுமார் 1500 பயணிகளுடன் காலை 6:40க்கு பயணத்தை ஆரம்பித்த ரயில் பெரலியா பகுதியில் சுனாமியில் சிக்கொண்டது. சுனாமி ஏற்பட்டு இன்றுடன் 10 வருடங்கள் நிறைவடைகின்றன. எனினும் சுனாமி தந்த வடுக்கள் இன்றும் மக்களின் மனதில் மாறாமல் உள்ளன. இற்றை நாள் வரை சுனாமியால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகள் அபிவிருத்தி செய்யாது காணப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கதே. சுனாமி பேரலையின் தாக்கம் பல உயிர்களை காவு கொண்டு 10 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அந்த கோர நினைவலைகள் இன்னமும் மக்கள் மனங்களில் இருந்து நீங்கவில்லை. சுனாமியின் கோர தாண்டவத்தால் தமது உறவுகளை இழந்த சொந்தங்கள் மற்றும் பொதுமக்கள் இன்று நாட்டின் பல மாவட்டங்களிலும் நினைவேந்தல்களிலும் அஞ்சலி நிகழ்வுகளிலும் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு செங்கலடி புனித நிக்கலஸ் தேவாலயத்தில் மக்கள் மிகவும் உருக்கத்துடன் சுனாமி நினைவுகூரலில் ஈடுபட்டனர். இன்று காலை இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சர்வமத பெரியார்களும் கலந்து கொண்டிருந்தனர். ஆலய மணி ஒலிக்க மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்காக கிண்ணியா புகாரி பள்ளிவாசல் மற்றும் கடலூர் முருகன் கோவிலிலும் மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. உயிர் நீத்தவர்களின் ஆத்ம சாந்திக்காக கிண்ணியா புகாரி பள்ளிவாசலில் துவா பிரார்த்தனை இடம்பெற்றது. இலவச கல்வியை இல்லாது செய்வதற்கு இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார்.
காலியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இந்த பிரசார கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. காலி சமநல விளையாட்டரங்கில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். විපක්ෂය උදවිය ඔවුන් දරුවන්ට කරන යන අපරාධය ආමුදුරනේ අධ්‍යාපනය කප්පාදු කළා කරන්න යන අපරාධය ටිකක් මට කියන්න අවසර දෙන්න. அவர்கள் சிறார்களுக்கு செய்ய எத்தனைக்கும் அநீதியாக அது அமைகின்றது. கல்வியை இல்லாமல் செய்து அவர்களால் முன்னெடுக்கப்பட உள்ள குற்றம் தொடர்பில் கதைப்பதற்கான அனுமதியை தர வேண்டும். கல்வித்துறையை முழுமையாக மாற்றி அமைக்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும். அதேபோன்று பல்கலைக்கழக அனுமதி கிடைக்காத திறமையான மாணவர்களை கடன் நடைமுறையின் கீழ் தேசிய பல்கலைக்கழகத்திற்குள் அனுமதிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். தனியார் வங்கிகளை விற்பனை செய்வதனை போன்றே அரச பிரிவுகளையும் இல்லாது செய்ய முயற்சிக்கின்றனர். இவை குறித்து சிந்தியுங்கள். நிவாரணங்களை வழங்கப் போகின்றார்களாம். வரவு செலவு திட்டத்தில் வழங்கப்பட்ட நிவாரணங்களில் மேலும் 500 ரூபாவை இணைத்துக் கொள்கின்றனர். 1000 ரூபாவை சேர்க்கின்றனர். இவை கிராமிய தேர்தல் அல்ல, இது நாட்டை நிர்வகிக்கின்ற தேர்தல். මගේ අයවැය කතාවේ දුන්නු සහන ටිකට 500 එක්කව කළා 1000 එක්කව කළා. මේක ගාන් සභා මැතිවරණයක් නෙවෙයි. මේ රටක් පාලනය කරන්න දෙන මැතිවරණයක්. புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக காலி வந்துரம்ப பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த மேடைக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த பிரதி அமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டிகம இன்று அதிகாலை வெளிநாடு சென்றுள்ளார். இந்த தகவலை போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன உறுதிப்படுத்தினார். பலத்த பாதுகாப்பு சகிதம் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து நிஷாந்த முத்துஹெட்டிகம வெளிநாடு சென்றுள்ளார். பிரதி அமைச்சர் முத்துஹெட்டிகம இன்று காலை 1:30 மணியளவில் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளார். இவர் கட்நாயக்க விமான நிலையத்தின் பிரமுகர்களுக்கான வாயினூடாகவே பயணித்துள்ளார். அதனால் போலீசாரால் அவரை கைது செய்ய முடியவில்லை. போலீஸ் அதிகாரிகள் உட்சென்று கைது செய்ய முடியாத காரணத்தினால் போலீசார் அவரை கைது செய்யவில்லை. எவ்வாறாயினும் உரிய தரப்பினருடன் தொடர்பு கொண்டு அவரை விரைவில் கைது செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளோம். So therefore, we were not able to arrest him. However, we are going to conduct a special surveillance operation to arrest him on his arrival. ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவை வரவேற்கும் நிகழ்வொன்று அவரின் பிறப்பிடமான கம்பஹா பகலையாகோட பகுதியில் நடைபெற்றது. கம்பஹா பகலையாகோட பகுதியில் உள்ள மக்களால் இந்த வரவேற்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பகலியாகுட விகாரைக்கு முதலில் சென்ற மைத்ரிபால சிறிசேன அங்கு இடம்பெற்ற மத வழிபாடுகளிலும் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து மைத்ரிபால சிறிசேனவின் ஊரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் கருத்து வெளியிட்டார். நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலையால் பல பகுதிகளையும் சேர்ந்த மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலையால் நாட்டின் பல பகுதிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் பிரகாரம் பதுளையில் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மண்சரிவு அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. கல்கந்த் பகுதியில் வீடொன்றின் மீது மற்றொரு வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 2 பெண்கள் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஹாகோட பகுதியில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 2 உயிரிழந்துள்ளனர். மேலும் பஹலகம பகுதியில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் மற்றொரு பெண் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பதுளை மகியங்கன வீதியின் சிரிக்கத்த பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் மற்றொரு பெண் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை வேவல்ஹின்ன ரீல்பொல மெதகம பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் வீடுகள் சிலவற்றுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இந்த அனர்த்தத்தில் சிலர் காணாமற் போயுள்ளதாகவும் போலீசார் கூறினர். அத்துடன் மண் சரிவில் சிக்கி காணாமற் போனவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது. வெள்ளவாய பண்டாரவளை பிரதான வீதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் சுமார் 1 மணி நேரம் அந்த வீதியினூடான போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.
இதேவேளை பண்டாரவளை பதுளை பிரதான வீதியில் தோவ பகுதியில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவு மற்றும் 5 மின்கம்பங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளன. இதன் காரணமாக அந்த வீதியூடான போக்குவரத்து சுமார் 3 மணி நேரம் தடைப்பட்டுள்ளது. இந்த அனர்த்தங்கள் காரணமாக பதுளை மாவட்டத்தின் சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் பண்டரவளை புகையிரத நிலையம் மீது பாரிய மண்மேடு சரிந்து விழுந்ததில் புகையிரத நிலையத்தின் சில பகுதிகள் மண்ணில் புதையுண்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இந்த அனர்த்தம் காரணமாக புகையிரத நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதுடன் பண்டரவளை புகையிரத நிலையத்திற்கான ரயில் மார்க்க பாதையும் தடைப்பட்டுள்ளது. இதேவேளை பூனாங்கலை தபால்கந்த பகுதியில் நேற்றிரவு பெய்த மழையினால் சுமார் 4 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறித்த வீடுகளில் வசித்த மக்கள் தற்போது பண்டரவளை கோவில் மண்டபத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். ஹட்டன் காமினிபுர பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்டு 2 காயமடைந்துள்ளனர். இதேவேளை மாத்தளை நாலந்தா நீர்த்தேக்கம் 27 வருடங்களின் பின்னர் நீர் நிரம்பி வான் பாய ஆரம்பித்துள்ளது. நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ள போதிலும் நீர்த்தேக்கத்துக்கு மேல் நீர் பாய ஆரம்பித்துள்ளது. இந்த நீர் மோவத்தென்ன நீர்த்தேக்கத்தை நோக்கி ஊடறுத்து செல்கின்றது. இதனால் கண்டி யாழ்ப்பாணம் வீதி நாவுல நிக்குள முச்சந்திக்கு வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலவுகின்ற சீரற்ற வானிலையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கிளிநொச்சியில் கடும் குளிருடன் கூடிய வானிலை நிலவுகின்றது. இரணைமடு குளத்தின் வான்கதவுகள் 3 அடி வரை திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இந்த குளத்திலிருந்து நீர் ஊர்களை ஊடறுத்து செல்கின்றமையினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். அத்துடன் கிளிநொச்சியில் நேற்று தினம் பெய்த கடும் மழையுடன் கூடிய வானிலையினால் தற்காலிக வீடு ஒன்று உடைந்து விழுந்துள்ளது. இந்த தற்காலிக வீட்டில் 3 முதியவர்கள் இருந்த போதிலும் அவர்களின் உயிருக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது என எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.